ஹலோ ஆல், வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 8ல இருந்து 100 கேள்விகள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ 100 கொஷின்ஸோட நம்ம இங்கிலீஷில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. 100 கொஷின்ஸ்லேருந்து நிறையா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ 100 கொஷினுக்கு மேலே 100 கேள்விகள் மட்டும் இல்லாமல் அதை விட அதிகமாக 300-400 கேள்விகள் வரைக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து நமக்கு நிறையா கேள்விகள் இப்போ முடிஞ்ச குரூப் 1 2024 கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கேள்வி பார்க்கலாம். முதல் கேள்வி, திராவிட கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. திராவிட கழகம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1914ஆம் வருடம் திராவிட கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதுக்கு முன்னாடி 1912ல் மெட்ராஸ் மதராஸ் ஒருங்கிணைந்த அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கும். மெட்ராஸ் ஒருங்கிணைந்த அமைப்பு, இங்கிலீஷில் யுனைடெட்னு தெரிஞ்சுக்கோங்க. மெட்ராஸ் ஒருங்கிணைந்த அமைப்புங்கிறது 1912 இருக்கும். இதோட செயலராக இருந்தது நடேசன். செயலர் யாருன்னா நடேசனார். இந்த மெட்ராஸ் ஒருங்கிணைந்த அமைப்போட செயலராக இருந்தது நடேசனார். ரெண்டாவது கேள்வி, தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1916. 1916ஆம் வருடம் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இந்த கூட்டமைப்பை உருவாக்கிய தலைவர்கள் யாரு அப்படின்னு பார்த்துடலாம். தலைவர்கள் நிறையா பேர் இருக்காங்க, ஆனால் அதிலிருந்து 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க நம்மளோட பள்ளி புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஎம் நாயர். எனக்கு இங்கிலீஷ் எழுதுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸோ நான் இங்கிலீஷில் எழுதிடுறேன், தமிழில் நீங்கள் எழுதிக்கோங்க. டிஎம் நாயர், பிடி தியாகராயர் தப்பாக எடுத்துக்காதீங்க, இங்கிலீஷ் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எனக்கு எழுத வரும், நான் அதை ஸ்லோவாக சொல்கிறேன், தமிழில் நோட் பண்ணிக்கோங்க. பிடி தியாகராயர், அலமேலு மங்கை, தாயாரம்மாள், சி நடேசனார். முன்னாடி பார்த்தோம்ல நம்ம மெட்ராஸ் ஒருங்கிணைந்த அமைப்போட செயலர்னு, அவரே தான் சி நடேசனார். இவங்க 4 பேரும் தான் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பின் தலைவர்கள், உருவாக்கிய தலைவர்கள். அதில் 4 முக்கியமான தலைவர்கள். இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புங்கிறதா சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது. சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன், ஷார்ட்டா SILF, சில்ஃப் அப்படின்னு சொல்ற தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அமைப்புங்கிறது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகே, அடுத்தது நீதி கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. அடுத்த கேள்வி, நீதி கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. நீதி கட்சி எப்போ தொடங்கினாங்கன்னா 1917. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு வந்த அடுத்த வருடம் தான் நீதி கட்சி தொடங்கியிருப்பாங்க. ஸோ நீதி கட்சி நமக்கு 1917 தொடங்கப்பட்டது. இதில் ரொம்ப முக்கியமான 3 இதழ்கள் இருக்கு. 3 இதழ்கள், வெவ்வேறு மொழிகளில் வெளிவந்த 3 இதழ்கள் இருக்கு. தமிழில் நமக்கு திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்குல ஆந்திர பிரகாஷிகா, ஸோ இந்த 3 இதழ்கள், இதில் ஜஸ்டிஸுங்கிற இதழ் பார்த்தோம்ல, இதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கும். அதனால தான் நீதி கட்சியோட பெயரை முன்னாடி தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புன்ற இருந்த பெயரை ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இந்த ஜஸ்டிஸுங்கிற இதழ் ரொம்ப பிரபலமானனால. 4வது கேள்வி, மாண்டேகு செம்ஃபோர்ட் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. மாண்டேகு செம்ஃபோர்ட் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1919. இந்த 1919 தான் மாண்டேகு செம்ஃபோர்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் தான் இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. இரட்டை ஆட்சி. ஸோ இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தின சட்டம் மாண்டேகு செம்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம். இந்த இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்ட மாற்றப்பட்ட
அப்படின்னு 2 பிரிவா பிரிச்சிருப்பாங்க, ஒதுக்கப்பட்ட மாற்றப்பட்ட. இது என்ன ஒதுக்கப்பட்ட மாற்றப்பட்ட? மாற்றப்பட்ட அப்படிங்கிறது வந்து மாற்றம் பண்ணக்கூடியது. ஸோ லோக்கல் பீப்புளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்மளுடைய லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை சொல்லலாம். உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகள், நம்மளுடைய சாலைகள், இதெல்லாமே மாற்றப்பட்ட, ரொம்ப சின்னதாக இருக்கிறதெல்லாம் மாற்றப்பட்டதுல வந்துடும். ஒதுக்கப்பட்ட அப்படிங்கிறது வந்து பர்மனண்ட்டாக இருக்கிறது, அதில் வருவாய் வந்து அதிகமாக வரும். இந்த மாற்றப்பட்ட அப்படிங்கிறதுல வருவாய் வந்து கம்மியாக வரும், ஒதுக்கப்பட்ட அப்படிங்கிறதுல வருவாய் வந்து அதிகமாக வரும். அப்போ நமக்கே தெரிஞ்சிருக்கும் இதில் யாரெல்லாம் வருவா? இராணுவம் வருவாங்க, தொலைத்தொடர்பு வருவாங்க, தொலைத்தொடர்பு, இராணுவம், இவங்கெல்லாம் வருவாங்க, வருவாய் வந்து அதிகம் வரும். அப்போ இந்த ஒதுக்கப்பட்ட அப்படின்னு இருக்கிறதுல யார் இருப்பானா? பிரிட்டிஷ் இருப்பாங்க. இந்த ஒதுக்கப்பட்ட அப்படிங்கிறதுல பிரிட்டிஷ் இருப்பாங்க. மாற்றப்பட்ட அப்படிங்கிறதுல அந்தந்த இடங்களை ஆட்சி பண்ணிட்டு இருந்த மன்னர்கள் இருப்பாங்க. மன்னர்கள் யாரை நியமனம் பண்ணியிருக்காங்களோ அந்த நபர்கள் இருப்பாங்க. அடுத்த கேள்வி பார்த்துடலாம். சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சுயமரியாதை இயக்கம் 1925 பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒன்று. பெரியார் அவர்கள் தொடங்கினதா சுயமரியாதை இயக்கம் 1925. இந்த இயக்கம் வந்து பெரியார் ஏன் தொடங்குறாரு அப்படின்னா, அவர் நீதி கட்சியில இணைஞ்சிருப்பாரு. நீதி கட்சியில வந்து இணைஞ்சு அவர் செயல் பண்ணிட்டு இருக்கும் போது மக்களுக்கு தேவையான நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாரு. அதை வந்து சட்டமன்றத்துல சட்டம் இயற்றணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனா அவங்க யாருமே செவி சாய்த்திருக்க மாட்டாங்க, இவர் சொல்ற எதையுமே அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அதுல கோபம் கொண்ட இவர் வந்து காங்கிரஸை விட்டு விலகி வந்துருவாரு. காங்கிரஸை விட்டு விலகி வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத 1925 வந்து பெரியார் வந்து தொடங்கியிருப்பாரு. அடுத்த கேள்வி, ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவான ஆண்டு எப்போ? ஸோ காங்கிரஸ் அமைச்சரவை வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதில் ராஜாஜி தலைமையில் அந்த காங்கிரஸ் உருவானது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1937 1939 வரைக்கும் தமிழ்நாட்டில் பிரீமியர் அப்படிங்கிற பெயரில் ராஜாஜியோட தலைமையில் காங்கிரஸ் வந்து இங்கே ஆட்சி அமைச்சிருப்பாங்க. இது என்ன பிரீமியர் அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம விடுதலைக்கு முன்பு வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற பெயர் இருந்திருக்காரு. முதலமைச்சர் அப்படிங்கிற பெயருக்கு பதிலாக பிரீமியர் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ 1937 39 வரைக்கும் ராஜாஜி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சரவையோட பிரீமியராக இருந்திருப்பாரு. அடுத்த கேள்வி, இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த ஆண்டு எப்போ? இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1937 வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். இது எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா, இவர் வந்து ராஜாஜி வந்து இருந்தாருன்னு பார்த்தோமா, ராஜாஜி தான் நமக்கு தமிழ்நாட்டின் பிரீமியரா இருந்திருப்பாரு. இந்த ராஜாஜி வந்து இந்திய கட்டாயம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாரு. இந்தி மொழி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இந்தி மொழி கட்டாயம் சொன்னா என்ன ஆகும்னு பார்த்தா, நம்ம பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, அப்புறம் நம்மளோட சட்டமன்றங்கள்ல இந்தி மொழியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜி எப்படி சொன்னாரோ அதே மாதிரி யூனியன்ல, நம்மளுடைய சென்ட்ரல்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்போ வந்து மோத்திலால் நேரு இருப்பாரு. யூனியன்ல வந்து மோத்திலால் நேரு இருப்பாரு. அவர் அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மத்தியில வந்து இந்தி மொழி கட்டாயம் சொல்லியிருப்பாரு. இது பெருசா புரட்சி வெடிச்சு அப்ப இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இதுல இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மதராஸ்ல வந்து சத்தியமூர்த்தி தலைமை எடுத்து நடத்தியிருப்பாரு. சத்தியமூர்த்தி தலைமையில போராட்டம் வந்து மதுரையில் நடந்திருக்கும். மதுரையில வந்து காமராஜர் தலைமையில போராட்டம் நடந்திருக்கும். ஸோ மெட்ராஸ்ல சத்தியமூர்த்தி தலைமையில போராட்டம் வந்து நடந்திருக்கும். மதுரையில காமராஜர் தலைமையில இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். அடுத்து, நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செஞ்சது எப்போது? நீதி கட்சி திராவிட கழகம் என்று பெயர் மாற்றம் செய்தது எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீதி கட்சியை வந்து 1944 திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. திராவிட கழகம்.
இதை எதுக்கு பெயர் மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம் பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படிங்க தொடங்கியிருப்பாரு. சுயமரியாதை இயக்கம் தொடங்கினாரா? எந்த ஆண்டு தொடங்கினாரு? ரீகால் பண்ண முடியுதா? 1925ஆம் ஆண்டு தொடங்கியிருப்பாரு. இந்த சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கிய போது ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தோம் 1937ல் ராஜாஜி பிரீமியர் ஆனாரு அப்படின்னு பார்த்தோம். ராஜாஜி வந்து காங்கிரஸை சேர்ந்தவர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் ராஜாஜி. இவர் 37ல் தமிழ்நாட்டின் பிரீமியர் ஆன உடனே ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும். அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவங்கலாம் பெரியாரை, அப்போ பெரியார் வந்து சிறையில் இருப்பார். சிறையில் இருந்த பெரியாரை இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியை சேர்ந்த பெரிய தலைவர்கள்லாம் போய் அவரை சந்திச்சு நம்ம வந்து ஒன்றா இணைஞ்சிடலாம், சுயமரியாதை இயக்கமும் நீதி கட்சியும் ஒன்றா இணைஞ்சிடலாம், இது மூலிமா மக்களுக்கு நம்ம நிறையா நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுப்பாங்க. இந்த முடிவின்படி 2 கட்சியும் ஒன்றா இணைஞ்சா ஒரு புது பேர் வைக்கணும்ல, அதுதான் திராவிட கழகம். இது சேலத்தில் நடந்த மாநாட்டில் 1944 வந்து திராவிட கழகம் டிகே அப்படின்னு சொல்லி பெயர் வந்து மாற்றம் பண்ணியிருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது எப்போ வந்த பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ திராவிட கழகம் மாறினது பார்த்துட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத அண்ணா வந்து கொண்டு வந்திருப்பாரு. அண்ணா ஏன் கொண்டு வந்தாரு அப்படின்னா, அண்ணா வந்து பெரியாரு கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. என்னவா வேலை செய்வாருன்னா, மொழி டிரான்ஸ்லேட்டருக்கு தமிழ் என்ன, அண்ணாவோட சொற்பொழிவுகளை வந்து தமிழில் மொழி மாற்றம், ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணுற வேலையை வந்து அண்ணா செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ மொழிபெயர்ப்பு வந்து பண்ணிட்டு இருப்பாரு அண்ணா. பெரியாரோட கூடவே இருப்பார். எங்கே அண்ணா வந்து எங்கே பெரியாரெல்லாம் போய் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரோ, சொற்பொழிவு ஆற்றாரோ, அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணி அண்ணா வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாரு, சொற்பொழிவு வந்து ஆற்றிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அண்ணாவை வந்து தனியாக நீங்கள் வந்து ஸ்பீச் கொடுங்க, தனியாக எங்களுக்கு வந்து நீங்கள் சொற்பொழிவு கொடுங்க அப்படின்னு அங்கேருந்து மக்கள் கூட்டம் கேட்குறாங்க. அப்போ பெரியார் சொல்கிறாரு, இவர் இங்கே வந்தது ஸ்பீச் கொடுக்கறது கிடையாது, நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து அவர் உங்ககிட்ட மொழிபெயர்ப்பு பண்ணி சொல்லுவார், அதுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பெரியார் அங்கே சொல்லிடுறாரு. இது அண்ணாவுக்கு ரொம்ப மன உளைச்சலை வந்து ஏற்படுத்திடுது. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இனிமேல் வந்து நம்ம வந்து இவர் இடத்துல வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விலகி வருவார். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து பெரியார் மணியம்மை அப்படிங்கிற இளம் வயது பெண்ணை வந்து திருமணம் பண்ணியிருப்பாரு. பெரியார் மொத்தம் 2 திருமணங்கள் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து நாகம்மை அப்படிங்கிற பெண்ணை வந்து முதல் திருமணம் செஞ்சிருப்பாரு. அவங்க இறந்ததுக்கு அடுத்து ரொம்ப அதீத வயதுல வந்து பெரியார் இருந்த பொழுது ரொம்ப இளம் வயது பெண், மணியம்மை அப்படின்னு சொல்லப்படுற இளம் வயது பெண்ணை வந்து திருமணம் பண்ணியிருப்பாரு. இந்த திருமணத்தை வந்து அவர் சொன்னது என்னன்னா, எனக்கு வாரிசுங்கிறது யாரும் கிடையாது, என்னோட சொத்துகளுக்கும் நான் உருவாக்கின இயக்கங்களுக்கும் ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக தான் இந்த திருமணம் அப்படின்னு சொல்லி பெரியார் தரப்புல இருந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் கூட இருந்த மற்றவங்க வந்து இவர் ரொம்ப வயதானவர், இவர் போய் எப்படி ஒரு 30-40 வயசு வித்தியாசம் இருக்க பொண்ணை போய் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அவரோட அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லிட்டு அதுலேருந்து விலகி வந்துருவாங்க. ஓகேவா, திராவிட கழகத்துலேருந்து விலகி வந்துருவாங்க. அப்படி விலகி வந்ததில் ஒருத்தர் தான் அண்ணா. அண்ணா விலகி வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத ஆரம்பிப்பாங்க. நிறையா மக்கள் வந்து அதில் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அண்ணா வந்து டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்காரு. அதே மாதிரி பெரியார் நடத்தின பெரும்பாலான இதழ்களில் எடிட்டராக சப் எடிட்டராக அண்ணா வந்து இருந்திருக்காரு. ஸோ அடுத்த கேள்வி பார்த்துடலாம். டி பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்த ஆண்டு. சி பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்த ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டி பிரகாசம் அப்படிங்கிறவர் ஆந்திரா கேசரி அப்படின்னு சொல்லலாம். ஆந்திரா கேசரி. இது என்ன ஆந்திரா கேசரி அப்படின்னா, ஆந்திராவின் சிங்கம். கேசரி அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம். ஆந்திராவின் சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். யாரை? டி பிரகாசம் அவர்களை. இவரையே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இவர் இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டோட காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்த போது அதுக்கு வந்து இவர் தலைமை தாங்கியிருப்பார். அந்த வருடம் தான் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கோம். எப்போனா 1945 1947 வரைக்கும் இவர் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. செகண்ட் வேர்ல்டு வார் ஞாபகம் இருக்கா? 2ஆம் உலக போர் எது வரைக்கும் நடந்திருக்கும்? 1939 1945 வரைக்கும் நடந்திருக்கும். இந்த 2ஆம் உலக போறப்ப நமக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழகத்துல மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா, ஸோ மொத்த இந்தியாவுக்கும் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் அமலில் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த 39க்கு முன்னாடி 1938 39 காலகட்டங்களில் ராஜாஜி இருந்திருப்பாரு. ராஜாஜி அடுத்துக்கப்புறம்
நமக்கு தெரியும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்ல இருந்ததுக்கு அப்புறம் நமக்கு டி பிரகாசம் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. ஸோ விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்து ஆந்திராவோட முதலமைச்சராகிடுவார். அடுத்து ஓபி ராமசாமி. ஓபி அப்படிங்கிறது ஓமந்தூரார். ஓமந்தூரார் பி ராமசாமி அவர்கள் வந்து எந்த ஆண்டு நம்மளோட தமிழகத்தோட முதலமைச்சர் ஆனாரு, எந்த ஆண்டு நம்மளோட தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனாருங்கிறதான் கேள்வி. ஸோ நம்ம பார்த்துட்டோம், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே டி பிரகாசம் ஆந்திராவினோட முதலமைச்சராக போயிட்டாரு அப்படின்னா தமிழகத்தின் முதலமைச்சராக யார் இருந்திருப்பா? ஓமந்தூரா ராமசாமி. 1947 ஆகஸ்ட் 15. இந்த ஆகஸ்ட் 15க்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தது யாரு அப்படின்னா ஓமந்தூரார் பி ராமசாமி அவர்கள் தான். அடுத்தது பி குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை ஆண்டு. ஸோ பி குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவையோட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஓமந்தூரா ராமசாமிக்கு அடுத்து வந்தவர் தான் பி குமாரசாமி ராஜா அவர்கள். இவர் வந்து 1949 1952 வரைக்கும் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. அப்போ ஓமந்தூரா ராமசாமியின் காலகட்டம் 1947 1949 வரைக்கும் ஓமந்தூரார் பி ராமசாமி இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்து தான் பி குமாரசாமி ராஜா அவர்கள் வந்திருப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், திருப்பி ஒருக்கா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ராஜாஜி இருக்கிறாரு, அதுக்கு அடுத்து பிரசிடென்ட் ரூல் வருது, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வருது. அதுக்கடுத்து நமக்கு ஓபி ராமசாமி அவர்கள் வராரு, அடுத்து பி குமாரசாமி ராஜா அவர்கள் வராரு, திருப்பியும் ராஜாஜி அவர்கள் தான் வருவாரு. திருப்பியும் ராஜாஜி அவர்கள் தான் வருவார். இந்த இடத்துல ராஜாஜியை நம்ம பிரீமியர் முன்னாடி 1937 காலகட்டங்கள்ல அவர் வந்து தமிழகத்தின் பிரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருப்பியும் ராஜாஜி 52 53 வருவார். 53 53 காலகட்டத்தில் வருவார். அப்போ அவர் சிஎம். இந்த ஆர்டர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து பொறுத்துகளை கொடுக்கலாம், அதே மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு சரியான வரிசையில் எழுதுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் முதல் பொது தேர்தலோட ஆண்டு. முதல் பொது தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்ததோட ஆண்டு எப்போ நடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா 1952 நடந்திருக்கும். இதில் பெண்களுக்கான வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க. பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது வழங்கியிருப்பாங்க. முன்னாடியே பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கியிருப்பாங்க. பட் சட்டம் ஆக்கி அதை நடைமுறைப்படுத்தின ஒரு தேர்தல் அப்படின்னா அது முதல் பொது தேர்தல் தான். ஸோ அதனால தான் அது இம்பார்ட்டன்ட், இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து மாநில மறுசீரமைப்பு சட்டம், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நமக்கு 1956 வந்து வரும். ஸோ இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தில் ரொம்ப முக்கியமான 3 அமைப்புகள் வந்து சொல்லலாம். இந்த 3 அமைப்புகள் தான் வந்து மாநிலங்களில் வந்து நம்ம மொழிவாரியான மாநிலங்கள் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு 3 முக்கியமான அமைப்புகள் வந்து சொல்லலாம். 1948 ஜூன் மாதத்தில் எஸ்கே தார் அப்படிங்கிற கமிஷன், எஸ்கே தார் ஆணையம் அப்படிங்கிறது ஜூன் 1948 ஜூன் மாதத்தில் எஸ்கே தார் அப்படிங்கிற ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க மொழிவாரியாலாம் பிரிக்க வேண்டாம், மொழிவாரியா ஒரு மாநிலத்தை நீங்கள் பிரிக்கக்கூடாது, இந்தியாங்கிறது பல மொழி பேசக்கூடிய ஒரு நாடு, இதில் தனிப்பட்டு ஒரு மொழிக்காக நீங்கள் மாநிலம் அப்படிங்கிறத பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 1948 டிசம்பரில் ஜேவிபி ஆணையம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஜேவிபி அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிறத ஜேவிபி. அடுத்து நமக்கு 1953 பசல் அலி ஆணையம். இந்த பசல் அலி ஆணையத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இங்கிலீஷில் ஃபசல், தமிழில் வந்து ஃபா அப்படிங்கிற வார்த்தை இல்லைங்கன்னா பசல் அலி கமிஷன் பார்க்குறோம். ஸோ பசல் அலி ஆணையத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாநிலங்களை பிரிங்க, அதில் பெரும்பான்மையான மொழி பேசுகிறவங்க அடிப்படையில் பிரிங்க. இப்போ தமிழ்நாடுன்னு இருக்குன்னா தமிழ் மொழி பேசுகிறவங்க பெரும்பான்மையான மக்கள் இருக்கட்டும், வேற மொழி பேசுகிற மக்கள் வேற மாநிலங்கள்லேருந்து உள்ளே வராங்கன்னா அவங்களே நீங்கள் அனுமதிக்கணும். ஒரு மாநிலம் ஒரு மொழிக்காக மட்டுமே அப்படிங்கிறது நீங்கள் சொல்லக்கூடாது. வேற வேற மொழி பேசுகிறவங்களும் இருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக தமிழ் பேசுகிறவங்கலாம் தமிழ்நாடு. ஸோ ஃபசல் அலி ஆணையம் அப்படிங்கிறவங்க பெரும்பான்மையான மொழி பேசுறது அடிப்படையில் மாநிலங்களை பிரிங்க அப்படிங்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருப்பாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம்.
இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆண்டு என்ன மேம்? இப்போதானே இந்தி எதிர்ப்பு போராட்டம் பார்த்தோம். மறுபடியும் என்ன மேம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னா, மொத்தமாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நமக்கு 3 முறை நடந்திருக்கும். அதில் 1937 ராஜாஜி பிரீமியராக இருந்தப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஏன் வந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்கள்கிட்ட, ஹிந்தியை வந்து ஒரு கம்பல்சரி கட்டாயம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பார். பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் சட்டமன்றங்களையும் ஹிந்தி வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ராஜாஜி கொண்டு வந்திருப்பாரு. ஸோ ஹிந்தியை வந்து அவர் முதன்மையான மொழி, அலுவலக மொழி அப்படின்னு கொண்டு வந்தனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும். இந்த இடத்துல நமக்கு 1965 பற்றி பேசியிருக்காங்க. 1965 நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரா சிஎம்மா பக்தவச்சலம் அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. பக்தவச்சலம் அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. இவரும் இந்தி மொழியை வந்து ஆட்சி மொழியா கொண்டு வரலாம், இந்தி மொழி தான் முதன்மையானது, அலுவல் மொழியா வந்து ஹிந்தி இருக்கும் அப்படிங்கிறத பக்தவச்சலம் சொல்லியிருப்பாரு. அங்க மத்தியில யார் இருந்தா, மத்தியில யார் இருந்தா அப்போ வந்து பிஎம்ஐ யார் இருப்பாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாரு. சென்ட்ரல்ல மத்தியில வந்து நேரு இந்தி மொழியை வந்து அலுவல் மொழியா சொல்லியிருப்பாரு. தமிழகத்துல பக்தவச்சலம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இதனாலதான் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது 1965 வரும். இதுக்கு நடுவுலயே ஒரு தடவை வரும். அது எப்போ அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்து 16வது கேள்வி, சி.என். அண்ணாதுரை தலைமையில் திமுக அரசாங்கம் அமைந்த ஆண்டு. சி.என். அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்த ஆண்டு வந்து 1967 69. ஸோ மொத்தமாகவே அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து 2 வருடம் தான் நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. அந்த 2 வருடங்கள்ல அவர் வந்து நிறைய நமக்கு நன்மைகள் நிறைய நமக்கு செஞ்சுட்டு போயிருப்பாரு. ஸோ அதனாலேயே இவரோட இறப்பின் போது, அவர் வந்து இறந்த பொழுது இவரை பார்க்கறதுக்காக சுமார் 1.5 மில்லியன் 1.5 கோடி மக்கள், ஓகேவா, 1.5 கோடி மக்கள் வந்து சி.என். அண்ணாதுரையோட இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று இருந்திருப்பாங்க. இந்த இறுதி ஊர்வலத்தில் இவ்வளோ மக்கள் பங்கேற்றது அரசியல் வரலாற்றிலே இதான் முதல் முறையாக இருந்திருக்கும். அப்போ இருந்த காலகட்டத்தில் 1969 காலகட்டத்தில் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ கின்னஸில் இடம்பெற அளவுக்கு ஒரு அரசியல் தலைவரோட இறப்பிற்கு அவருடைய இறுதி ஊர்வலத்தில் இத்தனை மக்கள் பங்கேற்றது அரசியல் நிகழ்விலே அதுதான் முதல் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டிருக்கும். 2 வருஷம் ஆட்சி புரிஞ்ச இவரோட இந்த இறுதி நாளில் வந்து இவ்வளோ பேர் பங்கேற்றது ரொம்ப வியக்கத்தக்க ஒரு செயலாக அப்போ இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து நிறைய பெயர்களால், இவருக்கு அண்ணாக்கு வந்து நிறைய புனை பெயர்கள் இருக்கு. ஸோ நம்ம ஒரு மேகசின் செய்தித்தாளில் வந்து நம்ம கட்டுரை, கவிதைகள், புதினமெல்லாம் எழுதுறோம் அப்படின்னா சொந்த பெயர்களை வந்து கீழே சொல்ல மாட்டாங்க. கவிதை எழுதி முடிச்சுட்டு கடைசியாக சொந்த பெயரை வந்து கீழே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ புனை பெயரை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி அண்ணாக்கு நிறைய புனை பெயர்கள் இருக்கு. அதுல ஒரு 2 புனை பெயர்கள் சொல்றேன். பரதன், ஒற்றன். இந்த மாதிரி நிறைய புனை பெயர்கள் இருக்கு. அதுல 2 புனை பெயர்கள், ஒன்று பரதன், ஒன்று ஒற்றன். இதை வந்து அண்ணாவோட புனை பெயர்கள், அவரோட இதழ்கள்ல அவர் பயன்படுத்தின புனை பெயர்கள். அடுத்து சி.என். இப்பதான் பார்த்தோம், சி.என். அண்ணாதுரை காலமானப்ப அவரோட இறுதி ஊர்வலத்துல 1.5 கோடி மக்கள் பங்கேற்றாங்கன்னு. அப்ப சி.என். அண்ணாதுரை காலமான ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி.என். அண்ணாதுரை காலமான ஆண்டு February 3, 1969. இது அப்போதான் அவர் காலமாயிருப்பார். மற்ற எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஆண்டு. கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆன ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 1944 நீதி கட்சி அப்படிங்கிறத ஜஸ்டிஸ் மார்ட்டின் பெயர் மாற்றிருப்பாங்க. நீதி கட்சி அப்படிங்கிறத திராவிட கழகம்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. கருணாநிதி அவர்கள் வந்து நமக்கு அண்ணா மறைவுக்கு பின் 1969 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றிருப்பாரு. ஸோ இவரும் டிஎம்கேல தான் இருந்திருப்பாரு. அப்போ அண்ணா வந்து டிஎம்கேல இருந்தாரா? அண்ணா கூடவே தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருக்காரு. அண்ணா மறைவுக்கு பின் 1969 தமிழகத்தின் முதலமைச்சராக இவர் பதவி ஏற்றிருப்பாரு. இங்கே எதுக்கு மேம் திடீர்னு நீதி கட்சி திராவிட கழகமாக மாறின சொல்கிறீங்க அப்படின்னா, ரிப்பீட்டடாக நம்ம சொல்லி பார்க்கும்போது, ரிப்பீட்டடாக நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது கேட்கும்போது தான் அந்த இயர்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கறக்காக நடுவில் இந்த மாதிரி சொல்கிறது. அடுத்தது, அஇஅதிமுக எம்ஜிஆரால் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஇஅதிமுகங்கிறது
ஏடிஎம்கே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஏஐஏடிஎம்கேன்னு ஃபர்ஸ்ட் பேர் இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது 1972 வருடம் எம்ஜிஆரால் நிறுவப்பட்டது. அதுக்கடுத்து ஃபியூச்சரில் லேட்டராக வந்து ஏடிஎம்கே அப்படின்னு பெயர் வந்து மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏஐஏடிஎம்கே, அதிமுக அப்படின்றத அதிமுக அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அது திமுக, டிஎம்கேங்கிறது நமக்கு தெரியும், திமுக அப்படிங்கிறது. அடுத்து அதிமுக 1972 வருடம் எம்ஜிஆரால் நிறுவப்பட்டது. நம்ம வந்து சிஎம்மோட லிஸ்ட் பார்த்து வச்சுக்கணும். முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் சுப்பராயலு ரெட்டியாரில் ஸ்டார்ட் ஆகி இப்போ அட் ப்ரெசென்ட்ல ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் வரிசையா முதலமைச்சரோட வரிசை நம்ம பார்த்து வச்சுக்கணும். இது அடிக்கடி நிறைய கேள்விகள் நமக்கு வந்து கேட்குறாங்க எக்ஸாம்ஸ்ல. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னங்கிறது தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் அந்த லிஸ்ட் பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேவா? அடுத்தது, மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இங்கிலீஷில் ரெசல்யூஷன் ஆஃப் ஸ்டேட் அட்டானமி. சில இடங்களில் வந்து டிரான்ஸ்லேஷன் நமக்கு ஒழுங்காக இல்லாமல் இருக்கும். ஸோ சில கொஷினுக்கு நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் ஆஃப் ஸ்டேட் அட்டானமி, ரெசல்யூஷன் ஆஃப் ஸ்டேட் அட்டானமி அப்படிங்கிறத மாநில தன்னாட்சி தீர்மானம் அப்படிங்கிறது சட்டப்பேரவையில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 1974 வருடம் சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாநில தன்னாட்சி பற்றி நம்ம தனியாக பாலிட்டியில் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1974ங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சென்னை மாகாணம், மெட்ராஸ் ப்ராவின்ஸ், ஓகேவா? மாகாணம்ங்கிறது ப்ராவின்ஸ். சென்னை மாகாணம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஸோ சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு நமக்கு கேட்டிருக்காங்க. சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1801. நமக்கு மெட்ராஸ் கார்பரேஷன், மெட்ராஸ் மாநகராட்சி அப்படிங்கிறது நமக்கு 1688 மதராஸ் மாநகராட்சி அப்படிங்கிறது உருவாயிருக்கும். இதான் முதல் மாநகராட்சி இந்தியாவின் முதல் மாநகராட்சினா மெட்ராஸ் மாநகராட்சி தான். 1688 வருடம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சென்னை மாகாணம் அப்படிங்கிறது 1801 வருடம் உருவாக்கப்பட்டது. சென்னை மாகாணம் உள்ளடக்கிய பகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதான் நமக்கு சவுத் இந்தியா அப்படின்னா இது ஃபுல்லாக மெஜாரிட்டியான பகுதிகள் வந்து சென்னை மாகாணமாக இருக்கும். அப்போ இதில் வந்து கேரளா இன்க்ளூடாக இருக்கும், கர்நாடகா வந்திருக்கும், இப்போ இருக்கிற தெலுங்கானா பிரிச்சதுக்கப்புறம் ஆந்திரா ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாநிலங்களும் உள்ளடக்கியதான் சென்னை மாகாணமாக இருந்திருக்கும். இது உள்ளடக்கிய பகுதிகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நமக்கு டீட்டெயில்டாக கேட்டிருக்காங்க. ஸோ கேரள மாநிலத்தில் மலபார் அப்படிங்கிற இடம், கேரளால மலபார், ஆந்திரால குர்னூல்ங்கிற பகுதி, கர்நாடகம்ல தென் கர்நாடகத்தில் சில பகுதிகள். இது எல்லாமே வந்து மெட்ராஸ் மாகாணம், சென்னை மாகாணம் உள்ளடக்கிய பகுதிகளாக இருக்கு. திருப்பி ஒரு முறை சொல்றேன், இதுல வந்து லக்ஷதீபும் இருக்கும், லக்ஷதீப் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ சென்னை மாகாணம் உள்ளடக்கிய பகுதிகளில் கேரளால மலபார், ஆந்திரால குர்னூல்ங்கிற இடம், கர்நாடகால தென் கர்நாடகால சில பகுதிகள். அடுத்த கேள்வி, திராவிடம் என்ற வார்த்தை யாரை பயன்படுத்தியவர்? இது தப்பா இருக்கு கேள்வி. திராவிடம் என்ற வார்த்தை யாருக்காக பயன்படுத்தப்பட்டது? ஸோ இது கேள்வி வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. திராவிடங்கிற வார்த்தையை வந்து யாரை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. யாரெல்லாம் அப்படின்னா அறிஞர்கள், தமிழ்நாட்டை சேரா தமிழ் தெரிஞ்ச அறிஞர்கள், தமிழர்களாக அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியும், தமிழ் மொழி அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க தமிழர்களாக இருக்க மாட்டாங்க. ஆரியர் அல்லா தமிழர்கள், ஆரியர் அல்லா தமிழர்கள், இவங்களாம் தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திராவிடர்கள் அப்படிங்கிறது டிராவிடியன்ஸ். ஸோ திராவிடர்கள் அப்படிங்கிறது யாரை வந்து சொல்கிறாங்க, எந்த மக்களை குறிக்கிறதுக்காக திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறதான் கேள்வி.
அறிஞர்கள், தமிழ் தெரிந்த அறிஞர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்திருக்க மாட்டாங்க. தமிழ் மொழி அறிந்த மக்கள், அவங்க வந்து தமிழ் மக்களாக இருந்திருக்க மாட்டாங்க, தமிழ் மொழி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆரியர் அல்லா தமிழர்கள். ஸோ டிப்ரெஸ்டு கிளாஸ், மேக்சிமம் இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. நமக்கு தெரியும், அயோத்திதாச பண்டிதர் வந்து எங்களையே ஒதுக்கப்பட்டவங்கன்னு சொல்லாதீங்க, எங்களையே திராவிடர்கள்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அந்த மாதிரி தான் இந்த வார்த்தை வந்து இந்த மாதிரி தமிழ் மொழி நல்லா தெரிஞ்சவங்கள, அறிஞர்களை, ஆரியர் அல்லா தமிழர்களை, இந்த இடத்துல மேக்சிமம் நான் பிராமின் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்ல வராங்க. பிராமணர்கள் அல்லா தமிழ் அறிந்த அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிறத யார் சொன்னா, அதே மாதிரி திராவிட நாடு திராவிடருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற கூற்றும், திராவிட நாடு திராவிடருக்கேங்கிற கூற்றும் யார் சொன்னாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது ரெண்டும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்து, ராபர்ட் கால்டுவெல் எப்போது எங்கு பிறந்தார்? இந்த ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்காலர், ஒரு அறிஞர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். தமிழ் புத்தகங்கள்ல நிறையா இடங்கள்ல இந்த ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவர் வராரு. ஸோ இவர் எங்கு எப்போது பிறந்தார் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த ராபர்ட் கால்டுவெல்லோட ஒரு ஃபேமஸான கோட், ஒரு பிரபலமான ஒரு கூற்று அப்படின்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். நான் முதல் கேள்வியிலேயே இருக்கேன். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது தமிழ் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற கூற்றை சொன்னவர் தான் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள். இவர் இங்கிலாந்துல மே 7, 1814 வருடம் வந்து பிறந்திருப்பார். மே 7, 1814 வருடம் இங்கிலாந்துல வந்து பிறந்திருப்பார். ராபர்ட் கால்டுவெல் எங்கு எப்போது இறந்தார்? எங்க பிறந்தாரு அப்படின்னு பார்த்துட்டோம். எங்கு எப்போது இறந்தார் அப்படின்னா, இவர் வந்து தமிழகத்துல தான் வாழ்ந்திருப்பாரு. தமிழகத்துல இவரோட இறுதி நாட்கள் வந்து கொடைக்கானல்ல இருந்திருக்கும். கொடைக்கானல் தான் இவர் வந்து அவருடைய இறுதி சில நிமிடங்கள்ல அவர் வாழ்ந்த இடம் அப்படின்னா கொடைக்கானல். அப்போ அவர் எங்க இறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, 1891 28 ஆகஸ்ட் இந்தியாவில் இருக்க, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க கொடைக்கானல் அப்படிங்கிற இடத்துல தான் ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவர் இறந்து போயிருப்பாரு. அடுத்த கேள்வி, தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வை மேற்கொண்டவர். தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வை வந்து நிறையா பேர் மேற்கொண்டிருப்பாங்க. அதில் ஒருத்தங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தென்னிந்திய மொழிகளின் ஆய்வை மேற்கொண்டவர் 1837 ஜேம்ஸ் பிரின்செப். நான் திருப்பியும் ரிமைண்ட் பண்ணுறேன், இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுத வருது. நான் கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிறத வந்து தமிழில் எழுதிக்கோங்க. உங்களுக்கு எழுதி மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கறக்காக நான் இங்கிலீஷில் வந்து எழுதுறேன். முடிஞ்ச அளவுக்கு தமிழில் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ சில வார்த்தைகள் எனக்கு டக்குன்னு எழுத்துகள் வந்து வரல. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் தமிழில் தான் கொடுத்துட்டு இருக்கேன். சில எழுத்துக்கள் டக்குன்னு எனக்கு வரலங்கிறனால நான் இங்கிலீஷில் எழுதுறேன். நீங்கள் தமிழில் வந்து அதை எழுதிக்கோங்க. டிஸ்பியூட் இருக்குது, அப்படி எழுத கடினமாக இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த முறையிலேருந்து நாங்கள் அதை மாற்றிக்கிறோம். 1837 ஜேம்ஸ் பிரின்செப் அப்படிங்கிறவர் முதல் தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வை வந்து மேற்கொண்டிருப்பார். இவரை பற்றி யூனிட் 8 வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட், எல்லிஸ் தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வை மேற்கொண்ட ஆண்டு. ஸோ இந்த ஜேம்ஸ் பிரின்செப் அப்படிங்கிறவருக்கு அடுத்து வந்து எல்லிஸ் அப்படிங்கிறவர் வராரு. இவர் எப்போ தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வை மேற்கொண்டாரு அப்படின்னா 1876 வந்து ரிசர்ச் வந்து மேற்கொண்டிருக்காரு. ஸோ இவரோட ஆய்வு வந்து 1876. ஃபர்ஸ்ட் நம்ம ராபர்ட் கால்டுவெல்ல பார்த்தோமா, ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவரை பார்த்தோம். செகண்ட் வந்து ஜேம்ஸ் பிரின்செப் அப்படிங்கிறவரை பார்த்துருக்கோம். மூணாவது வந்து எல்லிஸ் அப்படிங்கிறவரை பார்த்துருக்கோம். அடுத்து கால்டுவெல். இப்போ தானே சொன்னேன், இவங்க 3 பேரும் தான் தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வை வந்து ரொம்ப சிறப்பாக மேற்கொண்டவங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டிஸ் இவங்கெல்லாம். அடுத்து ராபர்ட் கால்டுவெல் நமக்கு 1856 தென்னிந்திய மொழிகளின் மீதான ஆய்வை வந்து மேற்கொண்டிருப்பாரு. இவர் எப்போ பிறந்தாரு அப்படிங்கிறத வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம். இங்கிலாண்டில் பிறந்திருப்பாரு. இந்திய மண்ணில் வாழ்ந்து தமிழ்நாடு கொடைக்கானல்ங்கிற இடத்துல வந்து இவர் இறந்து போயிருப்பார். இவரோட இறுதி காலகட்டத்தில் அவர் அங்கே வாழ்ந்து மறைந்து போயிட்டார். அடுத்த கேள்வி, மகாராஷ்டிரால பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர். பிராமணர் அல்லாதோர், பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை மகாராஷ்டிராவில் தொடங்கினவர் யாரு?
இன்னொன்று கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஜோதிபா புலே அவர்கள் தான் வந்து அங்கே மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாரு. இவரோட மனைவி வந்து சாவித்ரிபாய் புலே அவர்கள். இவங்க மகாராஷ்டிரத்தில் புனா அப்படிங்கிற இடத்துல, புனே இங்கிலீஷில், தமிழில் புனா அப்படிங்கிற இடத்துல 1952ஆம் வருடம் பெண்களுக்கான ஸ்கூல், ஒரு பள்ளியை வந்து தொடங்கியிருப்பாங்க. பெண்களுக்கான ஒரு பள்ளி. இந்த பெண்கள் வந்து ஒதுக்கப்பட்டவங்க, ஓகேவா, ஒதுக்கப்பட்டவங்கள் குலத்தில் இருக்க பெண்களுக்கான ஒரு பள்ளியை வந்து 1952 சாவித்ரிபாய் புலே அவர்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன், இந்த ஒதுக்கப்பட்டவர்கள் வார்த்தை ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, அப்போ தான் ஒரு கிளியராக உங்களுக்கு புரியும். அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து 2 பிரிவு தான், ஒன்று பிராமணர்கள், இன்னொருத்தவங்க பிராமணர் அல்லாதோர். அவங்களுக்கு நிறையா மக்கள் வச்சுருப்பாங்க. திராவிடர்கள்னு சொல்லியிருப்பாங்க, ஒதுக்கப்பட்டவர்கள் சொல்லியிருப்பாங்க. வேறு இடங்களில் வேறு பெயர்கள் மூலிமா அவங்க வந்து அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சமூகத்தில் வந்து எந்த ஒரு அங்கீகாரமே இருந்திருக்காரு. அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஸ்கூல் இருந்திருக்காது, எஜுகேஷன் இருந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காரு. அவங்களுக்கான கல்வி, அவங்களுக்கு படிக்கணும், முன்னேறணும், எதுவுமே அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க முன்னேறணும் அப்படிங்கறக்காக நிறையா பேர் அந்தந்த ஒரு இடங்களில் நிறையா மக்கள் வந்து பாடுபட்டிருப்பாங்க. ஸோ இது சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கறக்காக தான் சொல்கிறேன். இன்றைக்கும் கூட இது நிறையா இடங்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி சமூகத்திலேருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களோட கிணத்துல வந்து தேவையில்லாத பொருட்களை கலந்துட்டாங்க, அவங்கள எங்கேயுமே விட மாட்டேங்கிறாங்க, மேஜை மேலே உட்கார வைக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கும் கூட செய்திகளில் நம்ம வந்து பார்க்க முடியுது. சில இடங்களில் வந்து இன்னமுமே அநீதி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வேற எந்த இன்டென்ஷனும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து சென்னை வாழ் மக்கள் சங்கம். இந்த சென்னை வாழ் மக்கள் சங்கம்ங்கிறது மேக்சிமம் இங்கிலீஷை தெரிஞ்சிருக்கும். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது சென்னை வாழ் மக்கள் சங்கம். இது எப்போ தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க, 1852 தான் சென்னை வாழ் மக்கள் சங்கம் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். அடுத்த கேள்வி, சென்னை வாழ் மக்கள் சங்கம் அமைப்பை ஏற்படுத்தியவர். இந்த சென்னை வாழ் மக்கள் சங்கத்தை ஏற்படுத்தியது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்படுத்தியது வந்து கஜுலு லக்ஷ்மி நரசு செட்டி அவர்கள் தான் வந்து இந்த சென்னை வாழ் மக்கள் சங்கத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி படிக்க நிறையா இருக்குது. நம்ம தனித்தனியாக இந்த அசோசியேஷன்லாம், இந்த சங்கங்கள்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டெப்த்தாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இவங்க நிறையா பரிந்துரைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு நம்ம வந்து தனியாக சங்கங்கள் எடுத்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த கேள்வி, மின்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்கோம். மாண்டேகு செம்ஃபோர்ட் அப்படிங்கிறது 1919. 1919 பார்த்தோம். மின்டோ மார்லி அப்படிங்கிறது 1909. 1909 தான் மின்டோ மார்லி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. இந்த மின்டோ மார்லியில் நிறையா பரிந்துரைகள் இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து வந்த மாண்டேகு செம்ஃபோர்ட் வந்து எதையுமே காது கொடுத்து கேட்டுக்க மாட்டாங்க. இது என்ன பரிந்துரைகள் அப்படிங்கிறது, இந்த ஒரு பர்டிகுலர் மின்டோ மார்லி அப்படிங்கிறத நம்ம பாலிட்டியில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா பாலிட்டியில் வந்து டாபிக்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதில் நம்ம வந்து டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த கேள்வி, 1913ஆம் ஆண்டு ஆளுநரின் செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் யார்? ஸோ ஆளுநரின் செயற்குழு உறுப்பினராக 1913ஆம் ஆண்டு 1913ஆம் ஆண்டு ஆளுநரின் செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் யார் அப்படிங்கன்னு கேட்டிருக்காங்க. அலெக்சாண்டர் ஜார்டன். ஸோ அந்த அலெக்சாண்டர் ஜார்டன் அப்படிங்கிறவர் தான் செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு. இவரை பற்றி டெப்த்தாக தேவையில்லை, அந்த பீரியடில் இவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு ஆண்டுங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க? ஸோ தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புங்கிறது மெட்ராஸ் மகாஜன சபா. சிலது நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே நோட் பண்ணிக்கணும், காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். அப்படியே தமிழில் மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு கொடுத்துருவாங்க. நமக்கு எக்ஸாக்டாக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு தருவாங்கன்னு சொல்ல முடியாது. மெட்ராஸ் மகாஜன சபான்னு அப்படியே தமிழாக்கம் பண்ணால் அது என்னன்னு தெரியணும் அப்படிங்கறக்காக தான் சிலது நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், இங்கிலீஷில் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே. ஸோ இது நமக்கு 1884ஆம் வருடம் கொண்டு வந்திருப்பாங்க.
இந்த கூட்டமைப்பை நிறுவியவர்கள். அடுத்த கேள்வி, இந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவியவர்கள் யார்? இந்த நிறுவனவங்க யாரு அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. நிறுவியவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து 4 பேரை சொல்லலாம். 4 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்லலாம். ஆனந்த சார்லு, ஜி சுப்பிரமணிய ஐயர், வீர ராகவாச்சாரி மற்றும் பலர். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க. ஆனந்த சார்லு, ஜி சுப்பிரமணிய ஐயர், வீர ராகவாச்சாரி அவர்கள். இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. இந்த பதிவில் நம்ம வந்து நிறையா கேள்விகள், அதுக்குண்டான விடைகள், அது மட்டும் இல்லாமல் அது சேர்ந்த சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் அப்படின்னு டெலிகிராமில் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம வீடியோ கீழே டெலிகிராமோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் நைட் 9 o'clock உங்களுக்கு வந்து குவிஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன், போலில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இது வந்து மற்ற சேனல்களில் கேட்காத வித்தியாசமான கேள்விகள் தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். எல்லா சேனல்லையும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் பார்க்குற கொஸ்டின் இதில் இருக்காது. புதுசாக கேள்விகள் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். டெய்லியும் நீங்கள் அது பார்க்கறது மூலியமாகவே நிறையா வந்து தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம வீடியோஸில் மற்ற சேனலோட வீடியோஸோட கம்பேர் பண்ணால் நிறைய கண்டென்ட் ரொம்ப கம்மி டைமில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ரொம்ப கம்மி டைமில் நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். வரக்கூடிய எல்லா தேர்வுகள்லையுமே ஜிஎஸ்ல முழு மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.